விமான நிலையத்திலிருந்து நாளை மாலை ரோட் ஷோ சென்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முதலமைச்சர் விஜய். ஜோசப் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு இடையூறின்றி நடைபெற உரிய ஏற்பாடுகள். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கூப்பா கிருஷ்ணன் திருச்சியில் பேட்டி. விமான நிலையத்தில் இறங்குகின்ற காலை வைக்கின்ற இடமே திருச்சி கிழக்கு தொகுதி. அவர் அங்கே இருந்து கல்லூரி மைதானத்திற்கு வருகின்ற வரையிலும், கல்லூரி மைதானம் இருப்பதும் திரும்பி போவதும் எல்லாமே திருச்சி கிழக்கு தொகுதி. கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். கோடை சீசன் இறுதி வார விடுமுறையையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். நாளையொட்டி திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் காலை முதலே குடும்பத்துடன் ஆனந்த குளியல். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மழையிலும் பயணம் செய்யும் வகையில் 6 பேர் பயணிக்கும் மிதிப்படகுகள் அறிமுகம். ஆர்வத்துடன் படகு சவாரி செய்து மகிழும் சுற்றுலா பயணிகள். கர்நாடக எல்லையையொட்டிய ஜூஜுவாடி பகுதியில் விவசாயிகள் பேரணி. காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து திருவாரூரில் திராவிட கழக தலைவர் வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக பிரதிநிதிகள் பங்கேற்று கண்டன முழக்கம். காவிரி உரிமையை காப்போம், காவிரி உரிமையை காப்போம், கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கின்றோம். புதிய அணை கட்ட முயற்சிக்கின்ற கர்நாடக அரசை முயற்சிக்கின்ற. அரபிக்கடல் பகுதியில் நாளை தொடங்கும் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்ட உள்ள 2000 விசைப்படகுகள். திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்ய குவிந்த பக்தர்களால் நேற்று இரவு போக்குவரத்து நெரிசல். விழுப்புரம் காட்பாடி ரயிலில் அலைமோதிய கூட்டம். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பக்தர்களிடம் 30க்கும் மேற்பட்ட செல்போன்கள் திருட்டு. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சிறுவனை பிடித்த பொதுமக்கள். மதுவிலக்கு துறையில் அரசுக்கு களங்கம் விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை. பொள்ளாச்சி அருகே கோயில் திருவிழாவில் கலந்து கொண்ட மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை. என்னோட துறையில யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ, என் துறையில தளபதி மாண்புமிகு முதலமைச்சரோட பெயருக்கும் அந்த அரசுக்கும் கண்ணியம் குறைவுபடியா செயல்படுறாங்களோ அவங்க மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை. கோவையில் நேரு உள்விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஆய்வு. வீரர் வீராங்கனைகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என உறுதி. நிறைய ஜம்பர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் பண்ணிருக்காங்க சார். நம்ம 20 ஜம்பர், ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் என்ன வேணும்? சிஎம் கேட்க சொன்னாரு. அவங்களாம் என்ன வேணும் அப்படின்னு. மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி தேரோட்டம். பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள்.
அழகிரிநாத சாமி கோயில் வைகாசி தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே கல்குவாரிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் திடீர் ஆய்வு. கல்குவாரிகளிலிருந்து விதிமீறல் புகார்கள் வந்தால் உடனடி நடவடிக்கை என எச்சரிக்கை. சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கலிங்க எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன வயசு இருக்கு? எனக்கு என்ன வயசு தெரியுமா தம்பி? உன் வயசை தாண்டி தான் வந்துருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். எத்தனை பேர்கிட்ட நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்ல தெரியுது, படிக்க தெரியாதா? எல்லாம் வேணுங்கன்னா வச்சுக்கோ. சென்னை பெசன் மின்மயானத்தில் நடிகர் அஜித்குமார் தாயாரின் உடல் தகனம். தாயாரின் உடலை தோளில் சுமந்து சென்று இறுதிச் சடங்குகளை செய்த நடிகர் அஜித்குமார். சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திற்கு சென்று நடிகர் அஜித்தின் தாய்க்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் விஜய். நடிகர் அஜித்தை ஆறத் தழுவி ஆறுதல் கூறிய முதலமைச்சர். அஜித் தாயார் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகை த்ரிஷா அஜித் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அஜித்குமார் தாய் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர் ராஜ்மோகன். முன்னாள் அமைச்சர் TRP ராஜா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் அஞ்சலி. நடிகர்கள் சரத்குமார், நாசர், ஜீவா, அருண் விஜய், சிவா உள்ளிட்டோர் அஜித் தாயாருக்கு நேரில் அஞ்சலி. இயக்குநர்கள் சங்கர், AR முருகதாஸ், H வினோத் உள்ளிட்டோரும் அஞ்சலி. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினியின் உடலுக்கு சீமான் அஞ்சலி. நடிகர்கள் பார்த்திபன், SG சூர்யா, தயாரிப்பாளர் கலைப்புலிதான் உள்ளிட்டோர் திரையுலகினர் அஞ்சலி. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல். மறைந்த மோகினியின் ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாற வேண்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை திருமங்கலத்தில் 13 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 16 வயது சிறார்கள் 3 பேர் மற்றும் 13 வயது சிறுவன் கைது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகள் சாலை மறியல். சென்னை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 10 மணி நேரமாக பேருந்து இல்லை என குற்றச்சாட்டு. எலியை பிடிக்க முயன்றபோது அலுமினிய குடத்திற்குள் மாட்டிக்கொண்ட வளர்ப்பு நாயின் தலை. 1 மணி நேரம் போராடி மீட்ட உரிமையாளர்.
பாளையங்கோட்டையில் 17 வயது சிறுமிக்கு நடக்கவிருந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தம். சிறுமியின் உறவினர்கள் 2 கைது செய்த காவல்துறையினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை இல்லாததால் வறட்சி. நிலத்திலேயே பருத்தி செடிகளை டிராக்டர் கொண்டு அழித்த விவசாயி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து விரதத்தை முடித்த பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் முக்கானி கிராமத்தில் மீன் வாங்கி சமைத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்தனர். திருப்பதி மலைக்கு விசிக எம்பி திருமாவளவன் உள்ளிட்ட பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் வருகை. ஏழுமலையான் கோயிலில் வழிபாடு. பாதுகாப்புத்துறையின் இந்திய நாடாளுமன்ற நிலைக்குழு கடந்த 22ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வந்தோம். மிக சிறப்பான முறையில் எங்களை வரவேற்று தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த பயணம் அமைந்தது. சென்னை மாதவரத்தில் தொழிற்சாலை பெண் ஊழியர்களுக்கு தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி. செயல் விளக்கம் அளித்த மாதவரம் தீயணைப்பு வீரர்கள். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். பெண்களுடன் இணைந்து கும்மியடித்து நடனமாடி மகிழ்ச்சி.